எப்படி வந்து மீனாட்சி வந்து சுந்தரேஸ்வரரை வந்துட்டு சந்திச்சாங்க, அந்த சந்திப்புக்கு அப்புறம் எப்படி வந்துட்டு இந்த கல்யாணம் நிச்சயிக்கப்பட்டது, இதுல இருந்து தொடங்கலாமா? இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி நடத்துகிற இந்த வருடத்தில் இந்த விஸ்வாவசு தான் அடிகோலிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விஸ்வாவசுனுடைய மகள் வித்யாவதி, அவள் சின்ன குழந்தையாக இருக்கும்போது பார்வதி மேலே ரொம்ப பக்தி ஜாஸ்தி. எப்போ பார்த்தாலும் அந்த பார்வதியை நினச்சியே அவள் சாமி கும்பிட்டுட்ருப்பா, அவளுக்கு பூஜை பண்ணுவா, விளையாடுவா குழந்தையாக இருக்கும்போதே. அப்போ இவ குழந்தையாக இருக்கும்போதே அந்த வித்யாவதிக்கு வந்து பார்வதி வந்து காட்சி தரா. என்ன கேட்குறா, உனக்கு என்ன வேணும் குழந்தை அப்படின்னு. எனக்கு நீயே மகளாக வந்து பிறக்கணும் அப்படின்னு அந்த வித்யாவதி கேட்குறா. அப்படியே ஆகட்டும் அப்படின்னு அந்த குழந்தைக்கு சொல்லி மறைஞ்சிடுறாங்க. அடுத்த பிறவி வருது, காஞ்சன மாலையாக அவள் பிறக்கிறா. மலையத்வஜன் அந்த மன்னன், பாண்டிய மன்னனுக்கு மனைவியாக வந்து குழந்தையே இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அப்படிப்பட்ட அந்த தம்பதிகளுக்கு ஒரு யாகம் செய்ய சொல்லி யாகம் செய்கிறாங்க. அந்த யாக குண்டரத்தில் இருந்து ஒரு 3 வயது குழந்தையாக, ஏன்னா வித்யாவதி யாரை பூஜை பண்ணா, அந்த குழந்தையாக இருந்து பார்வதியை பூஜை பண்ணா. அந்த பார்வதியே இவ எப்படி குழந்தையாக இருந்து பூஜை பண்ணாலோ அதே மாதிரி குழந்தையாகவே அந்த யாக குண்டத்தில் இருந்து அந்த காஞ்சன மாலையினுடைய மலையத்வஜனுடைய மடியில் வந்து உட்கார்ந்துடுறா. குழந்தையா வந்த உடனே அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அந்த குழந்தையே பிரசாதமாக வந்ததுனால மங்கையர்க்கரசி அப்படின்னும், மீனாட்சி அப்படின்னும், மீன் போன்று ஆட்சி செய்யக்கூடியவள்னும் அந்த நேரத்தில் பேர் வைக்கும்போது ஒரு அசரேர் சொல்லுது, இவளை நீங்கள் ஆம்பளையாக வளர்க்கணும், போர் பயிற்சியெலாம் கொடுக்கணும், இவளுக்கு 3 மார்பகங்கள் தடங்கள் இருக்கும். அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய கணவனை பார்க்கும்போது அந்த ஞானம் ஏற்பட்டு அவளுக்கு அபரஞானம் மறைந்து போய் அற்புதமான வாழ்க்கை வரும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க, வளர்க்குறாங்க. இந்த மீனாட்சி வயசுக்கு வருகிறாள். அதாவது வந்து நீங்க போர் பயிற்சி கொடுத்து வளர்த்தாங்க அப்படிங்கறதெல்லாம் சொன்னீங்க சார். அப்ப வந்து அவங்க போர்க்களத்துல வந்துட்டு ஈடுபட்டாங்களா? எல்லா நாட்டுக்கும் இவங்க வந்து படையெடுக்கிறாங்க. எல்லா மன்னர்களையும் தன்னுடைய தோல் பலத்தினால எல்லாருமே வென்று கடைசியாக மீந்து போயிருக்கிற வந்து கைலாயம்தான். கைலாயத்தை நோக்கி படையெடுக்கிறார்கள். எப்படி போகிறாங்க? ஒரு பெண்ணான் நளினமாக இல்லை, ஒரு போர்ப்படை தலைவனாக மிக பிரமாதமாக அந்த படை தலைவியாக இவ புறப்பட்டு போகிறாள். அங்கே போன உடனே அதிகார நந்தியும் போரிட்டு வென்றிடுகிறாள். அதிகார நந்தி உள்ளே போய் சிவபெருமான்கிட்ட, ஐயா மாதிரி ஒரு பெண் வந்திருக்கிறா, மதுரையில் இருந்து உங்களோடு போர் புரியணும்னு சொல்கிறா, அவளுடைய பலாக்கிரமத்தில் என்னால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொன்ன உடனே, இங்கே தான் நீங்கள் ரொம்ப கவனமாக கவனிக்கணும், ஒவ்வொரு பேரும் எப்படியெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு. சிவபெருமான்னு அங்கே சொல்லலை, நீங்கள் நல்லா கவனிக்கணும். சொக்கநாத பெருமாள்னு சொல்கிறாங்க. சொக்கநாதர் அப்படின்னா, சொக்கநாதர்னு எதுக்கு சொன்னாங்க அப்படின்னா, இவரை பார்த்த உடனே மீனாட்சி வந்து சொக்கி போகிறாளாம். அப்படிப்பட்ட ஒரு அழகா அந்த சொக்கி போட உடனே அவருக்கு பேர் சொக்கநாதர். அதனால்தான் சொக்கநாதர் மீனாட்சி திருக்கல்யாணம் அப்படின்னு நம்ம இதை சொல்லுவோம். இப்போ புரியுதுங்களா? அவரு எப்படி வந்தாராம், அங்கே கைலாயத்தில் பார்க்கும்போதே சொக்கநாதரை பார்த்ததுனால இவள் தன்னுடைய இயல்பை வந்து ஞாபகப்படுத்துகிறாள். ஐயோ, நான் ஒரு பெண் இல்லை, அவளுடைய 3 தனங்களில் ஒரு தனம் மறைந்து விடுகிறது. இயல்பாக 2 தனத்தோடு இவ வாழ்க்கையில் முதல் முறையாக நாணி கோணி நிற்கிறாள் அப்படின்னு சொல்கிறாள். அப்படிப்பட்ட அந்த சொக்கநாதரை பார்த்த உடனே போர் புரிய மனம் வருமா? உடனே இவளுக்கு அந்த முற்பிறவியினுடைய ஞாபகமெல்லாம் வந்து திருமணம் நடத்தணும், நீங்கள் வந்து பெண் கேளுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் பெண் கேட்டு பாண்டிய மன்னன்கிட்ட வந்து பெண் கேட்குறாங்க. அந்த பெண் கேட்கும்போது, நான் சித்திரை மாதத்தில் வந்து உங்களை திருமணம் செய்கிறேன்,